டியர் நீட் ஆஸ்பிரன்ஸ் வெல்கம் டு கனா அகாடமி. எங்களுக்கு வர நிறைய கால்ஸ்ல வந்து சார் ஆல் இந்தியால ஏதாவது ஒரு ஸ்டேட் சார் கம்மி கம்மி அப்படின்னாலும் எவ்வளவு ஆல் இந்தியா ரேங்க்ல கிடைக்கும் தான் கேக்குறாங்க. நான் உங்களுக்கு காலேஜஸ் எல்லாம் வந்து தனியா பிடிஎஃப் வச்சிருக்கேன். அதை நீங்க எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணா நான் அதை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எவ்வளவு ஆல் இந்தியா ரேங்கோட ஒரு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வந்து ரேங்க் கூட்டிட்டே இருக்க போது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோல ஆல் இந்தியா கோட்டாவுடைய க்ளோசிங் ரேங்க் ஆல் ஓவர் இந்தியா பார்க்க போறோம். வெறும் தமிழ்நாடு மட்டும் பார்க்க போறது இல்ல. நான் உங்களுக்கு காமிக்கிற ஒவ்வொரு ரேங்க் கேட்டகரி வைஸ் காமிக்கிற ஒவ்வொரு ரேங்க்குமே வந்து ஆல் இந்தியா வைஸ் ஏதோ ஒரு மெடிக்கல் சீட் ஏதோ ஒரு ஸ்டேட்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாருங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 22,995 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஓபிசிக்கு 23,358 வரைக்கும், இடபிள்யூஎஸ்க்கு 26,720, எஸ்சிக்கு 1,25,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு, எஸ்டிக்கு 1,55,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இது ரவுண்ட் ஒன்ல கேட்டகரி வைஸ் இந்தியால ஏதோ ஒரு இடத்துல ஒரு காலேஜ். ரவுண்ட் 2 பாத்தீங்கன்னா ஓப்பனுக்கு 24,000, ஓபிசிக்கும் ஆல்மோஸ்ட் சேம், இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 1000 ரேங்க் 28,000, எஸ்சிக்கு 1,33,000, எஸ்டிக்கு 1,66,000. நீங்க கிளியரா பாக்குறீங்க அப்படின்னா 5,000 ரேங்க், 10,000 ரேங்க், 20,000 ரேங்க் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் த்ரீ பாருங்க. ஓப்பன், ஓபிசி, இடபிள்யூஎஸ். ஸோ நம்ம வந்து ஒரு 30,000 ரேங்க்கு தான் கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஒரு 60,000 ரேங்கோ இல்ல வந்து 1,00,000 ரேங்கோ இருந்துட்டு எனக்கு கிடைக்கும், எல்லாரும் சீட்டை விட்டுருவாங்க எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க கிளியரா என்ன பண்ணணும்னா ஒரு 10,000 ரேங்க் முன்ன பின்ன இருக்கீங்கன்னா நீங்க ஹோப் வச்சுக்கலாம். லேக்ஸ் கணக்குலாம் இருக்கீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸோ இல்ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்க. வில் கிவ் யூ சொல்யூஷன். ரைட். முக்கியமா கிடைக்காது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யூ கேன் கால் அஸ். அண்ட் ஒரே ஒரு விஷயம் இங்க சொல்ல விரும்புறேன். என்டிஏ வந்து நீட் எக்ஸாம் நடத்தி அந்த ஸ்கோரோட நீங்க வந்து உள்ள போக முடியுமே தவிர அது இல்லாம வேற பேமெண்ட் சீட் எந்த காலேஜையுமே எடுக்க முடியாது. பட் ஒரு சில காலேஜஸ்ல வந்து ஃபீ வெய்வர் பண்ணுவாங்க. அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா வில் கிவ் யூ. ஃபைன். ஸோ ரவுண்ட் 3ல வந்து ஓப்பன் கேட்டகரி 25,000, ஓபிசியும் ஆல்மோஸ்ட் 25,000, இடபிள்யூஎஸ் 28,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு, எஸ்சி 1,37,000, எஸ்டி 1,68,000. ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்கும் எஸ்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசமே இல்ல. அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ். உங்களுக்கு இந்தியால ஏதோ ஒரு இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் 15% சீட் இருக்கு பாத்தீங்களா, கோட்டா இருக்கு பாத்தீங்களா, அதை தான் இப்போ வரைக்கும் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டியில நான் என்ன பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் ரேங்க்கு எங்க கிடைச்சிச்சோ அதை ஃபர்ஸ்டே உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸ்ரீ சத்யசாய் காஞ்சிபுரம் இருக்கு பாத்தீங்களா, 13 லேக் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ரவுண்ட் 2ல 9,62 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் ராமச்சந்திரா, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டை மட்டும் பேசுறேன் ஏன்னா அதுல தான் வந்து மேக்ஸிமம் ரேங்க் இருக்கும். ராமச்சந்திரா வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்ட். ஸோ 3,13,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் வேல்ஸ்ல வந்து 11 லேக் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸ்ரீ பாலாஜி அகைன் 11 லேக், பாரத் மெடிக்கல் காலேஜ் 10 லேக் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு. ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 லேக் வரைக்கும். ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணி சார் கோயம்புத்தூர்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. கோயம்புத்தூர்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸே இல்ல. ரைட். விநாயகா மிஷன் அகைன் 10 லேக், மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் சென்னை 8,99,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் 82 லேக், செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் 8,25,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஃபைனலி 6,37,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கிளியரா ஆல் இந்தியா ரேங்க் தமிழ்நாடுல இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இஸ் அகைன் இன்னொரு 3 பார்த்தலாம். லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் வந்து 6,175,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் 5,88,000 வரைக்கும், சவிதா மெடிக்கல் காலேஜ் 5,70,000 வரைக்கும். ஸோ கிளியரா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கா. அப்ப அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸோ இல்ல பசங்க வந்து அதிகமா சூஸ் பண்ற காலேஜ் அப்படிங்கறத இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இஸ் தமிழ்நாடு முடிஞ்சோடனே பாண்டிச்சேரி தான் எல்லாரும் கேட்போம். பாண்டிச்சேரியில லட்சுமி நாராயணா, அறுபடை வீடு, விநாயகா மிஷன், மகாத்மா காந்தி 4 இருக்கு. இதுல ஸ்ரீ லட்சுமி நாராயணா 12 லேக் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அறுபடை வீடு வந்து 10 லேக் வரைக்கும் கிடைச்சிருக்கு. விநாயகா மிஷன் 9 லேக் வரைக்கும் கிடைச்சிருக்கு. மகாத்மா காந்தி 8,93,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 9 லேக் தான். ரைட். ஸோ இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆல் இந்தியா ரேங்கை வச்சு தமிழ்நாடுலயோ இல்ல பாண்டிச்சேரியிலயோ இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்ன ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். அகைன் ஐம் டெல்லிங் யூ, ஃபீ வெய்வர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கால் அஸ். ஸோ வில் கைட் யூ ஹவு டு கெட் தட் ஃபீ வெய்வர். இது இல்லாம கேட்டகரி வைஸ் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த ரேங்க் வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு, 15%ல ஆல் இந்தியா வைஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படியும் பார்த்திருக்கோம். ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணும், கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் யாராவது பண்ணணும், எனக்கு கிடைக்காது சார், ஐ எம் சோ கிளியர், ஸோ நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா கேன் கால் அஸ். எங்களோட லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணலாம் சேரலாமா வேணாமா அப்படிங்கிறது. தேங்க்யூ ஆல், ஹாப்பி லேர்னிங்.